பிக்யூ வேல்யூ கொடுத்து இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர்னு எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால நம்ம இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பி ஸ்கொயரோட வேல்யூனா ஆல்ரெடி காஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ காஸ் பவர் 4 தீட்டா, இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா. கியூ ஸ்கொயர்னால் சைன் பவர் 4 தீட்டா அண்ட் சைன் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். cos power 4 theta by sin square theta, sin power 4 theta by cos square theta. இப்போ ஸ்கொயரில் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். இங்கே அதே போல் தான். ஸோ நமக்கு என்ன வருது? cos square theta sin square theta. நெக்ஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணலாம். டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக என்னென்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 3ன்னு இருக்கும். ஸோ அப்போ அதையும் அங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். cos power 6 theta plus sin power 6 theta by sin square theta cos square theta plus 3. ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவோமா? cos power 6 theta plus sin power 6 theta plus 3 sin square theta cos square theta. ஓகேவா? இப்போ எல்லாமே என்ன பண்ணலான்னா இது a cube plus b cube plus 3ab ஃபார்மேட்டில் இருக்குல்ல, அதனால் இதை cos square the whole cubeன்னு மாற்றிக்கலாம். இது sin square the whole cubeன்னு மாற்றிக்கலாம். இது 3 sin square theta cos square theta. ஓகே, இப்போ நம்ம LHS வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? LHS என்னது? மல்டிப்ளிகேஷன் வேல்யூ இந்தது அண்ட் இந்தது. டினாமினேட்டரில் sin square theta and cos square theta. So LHS cos square theta sin square theta into cos square theta the whole cube plus sin square theta the whole cube சின்னதாக எழுதுவோம், ஸ்பேஸ் பத்தல. sin square theta cos square theta இது வந்து என்னென்னா p ஸ்கொயர் q ஸ்கொயரோட வேல்யூ. அதுக்கப்புறம் ரிமைனிங் வேல்யூஸ் இதை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். இப்போது இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். இப்போ இது a cube plus b cube plus 3a square b square. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு a cube plus b cube ஃபார்முலானா a cube plus b cube plus 3ab into a plus b. அந்த ஃபார்மேட் இங்கே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்முலாவை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணுறோம்? a cube plus b cube அப்படின்றத a cube plus b cube இது மட்டும்தான் இருக்குது, இதெல்லாம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோன்னா இதை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதியெல்லாம் ரைட் சைடு கொண்டு போகிறப்ப இந்த மாதிரி ஆகிடும். a plus b the whole cube minus of 3ab into a plus b. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எனக்கு இந்த டேர்ம் வேணும். என்ன டேர்ம்? மைனஸ் 3ab into a plus b. இந்த டேர்மை நான் இப்படி மாற்றினேன்னா இந்த மாதிரி மாற்றணும். இப்போ a cube plus b cubeனா ஏனா cos ஸ்கொயர், bனா sin ஸ்கொயர். நான் இந்த மாதிரி எழுதிக்கலாம். cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta the whole cube minus 3 cos square theta sin square theta into cos square theta plus sin square theta. இந்த ரெண்டு டேர்முக்கு பிறகு நான் எழுதிட்டேன். ரிமைனிங் உள்ள டேர்ம் அப்படி எழுதலாம். ப்ளஸ் 3 sin square theta cos square theta. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 வரும். ஏன்னா sin square theta plus cos square theta equal to 1 the whole power 3னால 1 தான் வரும். ஸோ அதே ஆன்சர் வச்சுக்கலாம். minus 3 cos square theta plus sin square theta
இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஒன்று ஆகிடும். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா அண்ட் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ப்ளஸும் மைனஸும் கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் ஒன்று தான். ஓகேவா? ஸோ கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். தென் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் 3 அதோட ஆட் பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஏக்யூ ப்ளஸ் பிக்யூ ஃபார்மேட் வருது. அதனால் அதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி எழுதுகிறோம். அதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்துடுது. அவ்வளோதான்.